கோவையில் பொறுத்தவரை கடந்த 10 நாட்களில் 4 கொலைகள் என்பது அரங்கேறி இருக்கிறது. அது 20 வயது இளைஞர்கள் தொடங்கி 60 வயது முதியவர் வரை இந்த கொலை என்பது நடந்தேறி இருக்கிறது. கொங்கு மண்டலம் கொடூரமான கொலை மண்டலமாக மாறியிருக்கிறதா என்கிற கேள்விக்கு விஜயனுடைய ஆட்சி வித்திட்டு இருக்கிறது. நமக்கு நினைவு சரியாக இருக்கும் என்றால், விஜய் பொறுப்பேற்ற உடனேயே முதலில் வந்த ஒரு மிகப்பெரிய செய்தி என்பது, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூலூரில் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்கிறது. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் இந்த 10 நாட்களுக்கான செய்தியையும் நாம் இணைந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது தனிப்பட்ட மோதல் என்கிற வகையில் ஒரு அரசு கடந்து போகலாம். ஆனால் சமீபத்தில் நடைபெற்றிருக்கிற கொலைகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது 5 பேர் 6 பேர் 20 பேர் சேர்ந்து என்று ஒரு கொடூர கும்பலால் கொலை செய்யப்படுகிறார்கள். போதை என்கிற ஒரு விஷயம் அடிபடுகிறது. ஆதாய கொலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களுக்குள் மோதல் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமுதாய சீரழிவு என்கிற புள்ளியிலும் நாம் அணுக வேண்டியது இருக்கிறதா? இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் விஜய் அரசாங்கம் எப்படி கையாளுகிறது, எடுத்துக்கொள்கிறது அல்லது மடைமாற்றுகிறது என்கிற பல்வேறு கோணங்களில் நாம் விவாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் கவிதா சத்தியமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். இவர்களோடு சேர்ந்து அமுதன் அவருடைய கொலை கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடே விவாதித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அமுதனுடைய தாயார் சுமதி அவர்களும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். சுமதி அவர்களுக்கும் வணக்கம். சுமதிமா, முதல்ல நான் உங்கள்கிட்டேருந்து பேச விரும்புகிறேன். முதல்ல எங்களை மன்னிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் பேட்டி அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப பேச வச்சு உங்களுடைய மனம் நோகும்படியாக ஒரு வகையில் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அமுதனுக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எந்த அழுத்தத்துக்கும் உட்படாமல் அந்த முடிவு என்பது வெளிவர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு பெற்றோரா. அப்போ ஒரு சகோதரனா எங்களுக்கும் அதே உணர்வு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் நாங்கள் அழைத்தோம். வருத்தம் நாங்கள் ஏற்படுத்தினால் முதல்ல எங்களை மன்னிச்சுக்கோங்க. அதுலேருந்தே நான் தொடங்குறேன். என்ன ஆச்சு அமுதனுக்கு? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கல்லூரி நிர்வாகம் ஒன்று சொல்லுது, அரசு ஒன்று சொல்லுது. உண்மையில் நடந்தது என்னமா? வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நான் உதயநிதி அண்ணாவுக்கு சட்டசபையில் முதல்ல அமுதன் கொலையை பற்றி பேசினதுக்கு நான் முதல்ல அண்ணனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கடைசி வரைக்கும் நின்று என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நீதி வாங்கி கொடுக்கணும். என் கூட கடைசி வரைக்கும் உதயநிதி அண்ணா நிற்கணும். நான் முதல்ல வேண்டுகோள் அதை வைக்கிறேன். நான் என் பையன் ரொம்ப நல்ல பையன். எங்கள் ஹாஸ்டலில் என்ன முதல்ல வர சொன்னதே, உங்கள் பையன் கூலி கேட்டிருக்காங்க சமையல் செய்கிறவங்கள்ட்டன்னு சொல்லி தான் வர சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, உங்கள் ஹாஸ்டல் கேட்டாங்க, வெளியே போனாங்க, 11 மணிக்கு என் பையன் வெளியே போனாங்க, அதனால சமையல் செய்கிறவங்க கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வடநாட்டுக்காரவங்க, வார்டன் தானே கேட்கணும். வெளியே என் பையன் 11 மணிக்கு வரான்னா வார்டன் தான் கேட்கணும். சமையல் செய்யற வடநாட்டுக்காரவங்க சமையல் செய்யறாங்க, அவங்க எப்படி கேட்கணும்? அதுவே முதல்ல அவங்க பொய் சொல்றாங்க. 15 நாள் என் பையன் வெளியில எதுவுமே பண்ணல, நாங்க எதுவுமே எழுதி கொடுக்கல. வெக்கேட் பண்றோம், காலேஜ்ல இருந்து வெக்கேட் பண்றோம், ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்றோம், எதுவுமே நாங்க எழுதி கொடுக்கல. ஆனா நாங்க வெளியே அமுச்சிட்டோம்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்றாங்க. என் பையன் சின்ன பிரச்சனைன்னு வர சொன்னாங்க. நாங்க போனோம், விசாரணை நடத்தினாங்க, ஃபீஸ் கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கேட்டோம். நீ கூலிப்பு கேட்டியாப்பா அப்படின்னு என் பையனை கேட்டதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான். அந்த அஜிஸ்ன்ற பையன்தான் எல்லாமே பண்றான் அப்படின்னு என் முன்னாடியே கல்லூரியில இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு சண்டை போட்டாங்க. அவன் கூட சேராத, போவாத, நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. தனியா என் பையனை கூட்டிட்டு போய் ரூம்ல 4 பேர் சேர்ந்து யார் யாரு போதை பொருள் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டதுக்கு, நீ சொல்லு, இந்த தகவலை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கேட்டாங்க.
எதுக்கு அதை கேட்டாங்கன்னே தெரியல. என் பையன் வந்து நீ கூலி கேட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டுனனால என் பையன்கிட்ட கேட்டாங்க. நான் அந்த பழக்கம் இல்லை, என்னை வேணா டெஸ்ட் பண்ணுங்கன்னு என் பையன் என் முன்னாடியே சொன்னான். எங்களை வெளியில அனுப்பிட்டு அவங்கிட்ட பேசுறாங்க, 1/2 மணி நேரமா பேசுறாங்க. அதாவது கஞ்சா விற்கிறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லிஸ்ட் இருக்கு, அந்த அஜிஸ்ன்ற பையனும் அதுல இருக்கிறான், நீ அவன் கூட சேராத, யார் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும், நீ காலேஜ்ல 3 வருஷமா படிக்கிறன்னு சொல்லி உன்னை நாங்க இங்கேயே தங்க வச்சுக்கிறோம்னு சொல்லி என் பையன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு ரகசியம் காக்கப்படும், வெளியில நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டாங்க. அந்த கஞ்சா விற்கிற பசங்க அவங்க காலேஜ்லயே தான் படிக்கிறாங்க. அந்த 20 பேரும் அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. காலேஜுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க காலேஜ்ல படிக்கிற பசங்க அவங்க காலேஜுக்குள்ள படிக்கிற பையனை 20 பேர் சேர்ந்து வெட்டி குத்தி அடி அடின்னு அடிச்சு என் பையனை துடி துடிக்க வச்சு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். என் மகனுக்கு நடந்த மாதிரி எந்த மாணவருக்கும் இனிமே நடக்க கூடாது. தமிழ்நாட்டுல போதை பொருளை முழுமையாக ஒழிக்கணும். என் புள்ள போயிட்டான், இனிமே வரமாட்டான். ஆனா பொய்யான தகவலை இந்துஸ்தான் காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்தணும். என் பையன் வெளியில வந்தானா வார்டன் தானே கேட்கணும். இது ஏன் முதல் பொய்யா சொல்றாங்க. என் கூட என் பையனை அனுப்பவே இல்லை, 2 முறை விசாரணைக்கு வர சொல்றாங்க. காலேஜ்ல நடந்த ஒரு இதுக்கு 2 முறை எதுக்கு வர சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் விசாரிக்கும் போதே 24ஆம் தேதியே என் பையன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான். இவங்க வந்து காலேஜ்ல நான் தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு டிஸ்மிஸ் பண்ணல. நாங்க எழுதி எதுவுமே கொடுக்கல. என்ன எழுதி கொடுத்தோம்னா, ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்திருக்கு, இனிமே இது மாதிரி நடக்காது, மீண்டும் அது மாதிரி நடந்துச்சுன்னா நாங்க டிசி வாங்கிட்டு போயிடுறோம், படிக்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிதான் எழுதி கொடுத்துருக்கோம். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எந்த வரைக்கும் நாங்க கையெழுத்து போட்டிருக்கோமா அதை காமிக்க சொல்லுங்க, காலேஜ்ல அதை காமிக்க சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இது கோஷ்டி தகராறு, 2 டீமுக்குள்ள உள்ள பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம எப்படி அவரு சொன்னாரு? 20 பேரு ஒரு பையனை போட்டு அடிக்கிறது எப்படி 2 தரப்புல உள்ள பிரச்சனைன்னு சொல்றாரு? என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை ஏன் உண்மைய பேசுனதுனால கொன்னுட்டாங்க என் பிள்ளைய. என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். சட்டசபையில என் பிள்ளையோட கொலையை பத்தி பேசி விசாரணை செஞ்சு எங்களுக்கு நீதி கிடைச்சா ஆகணும். என் புள்ள ஒண்ணுமே செய்யாதவன், எந்த ஒரு தவறுமே செய்யாதவன், எந்த ஒரு பழக்கமுமே இல்லாதவன், ஏன் என் பையன்கிட்ட விசாரிக்கணும்? ஹாஸ்டல்ல பிரச்சனைன்னா வார்டன் தானே வரணும். எனக்கு இது யாருமே கேட்க மாட்டீங்க கேள்வி. வார்டன் தானே கேட்கணும். பசங்க ஏன் வெளியே போனாங்க வந்தாங்கன்னு வார்டன் தானே கேட்கணும். 24ஆம் தேதியில இருந்து என் பையன் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தான். 24ஆம் தேதியில இருந்து வெளியே வரல. 31ஆம் தேதி திரும்பியும் போய் நான் என் பையனை பார்த்துட்டு நான் வரேன், கூட்டிட்டு போக சொன்னாங்க. சனி ஞாயிறு இருந்து நான் வெளியில ரூம் பார்த்துக்கிறேன், பார்த்து நான் இன்டர்னல் அட்டன் பண்றேன்னு தான் சொன்னான். என் பையனா அநியாயமா கொன்னுட்டாங்க, உயிரோட இல்ல. நீங்க பார்த்துருப்பீங்க, என் பையன் செத்த உடனே எவ்வளவு மாணவர்கள் வந்து என் கூட நின்னாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். பொய்யான தகவலை காலேஜ் சொல்றாங்க, மூடி மறைக்க பாக்குறாங்க. என் புள்ள உண்மைய சொன்னனால என் புள்ள இன்னைக்கு உயிரோடையே இல்லை. நான் என்னதான் அழுத்தாலும் பேசினாலும் என் புள்ள திரும்பி வர போறதில்லை. ஐயோ, இந்த தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களை சுத்தமா ஒழிக்கணும். உண்மையான விசாரணை செய்யணும், உண்மையான விசாரணை செய்யணும். பொய்யான தகவல்ல யூடியூப்ல அது இதுல பொய்யான தகவலை சொல்றாங்க, சொல்லாதீங்க. என் புள்ள வந்து அவங்க நல்லவன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன். 2 வருஷத்துக்கு அங்க காலேஜ்ல போய் இருந்தோம், நாம படிச்சுட்டு வெளியே போயிடணும்னு தான் என் புள்ள நினைச்சான். என் புள்ளைய கொன்னு போட்டுட்டாங்க. நிச்சயமா. இப்போ நீங்க பேசும்போது எனக்கே வார்த்தை வரல, கண்ணெல்லாம் கலங்குது. பட் ஒரு தாயா
நீங்க அது என்ன சூழல்ல இருப்பீங்கன்னு என்னால வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்கு ஒரு கேள்விதான். என்னன்னா, போதைப் பொருள பயன்படுத்துனாங்கன்னு அமுதன் சொன்னதுனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை அப்டின்னா, அது கேட்டது காவல்துறையா? இல்ல கல்லூரி நிர்வாகமா? அமுதன் கிட்ட கேட்டது? கல்லூரி நிர்வாகம் தான் சார் கேட்டாங்க. ஓ! ஒரு சின்ன பிரச்சனைக்கு ம். நீ போய் கேட்டேன்னு சொல்லி தான் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சதே. சரி. நீ போய் கேட்டேன்னு தான் சொல்லி எங்கள வர வச்சாங்க சார். ஓ! கூலிக்கு போய் நீ சமையல் செய்யறவங்கள்ட்ட கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா வர வச்சாங்க. சரி. விசாரணையில ஆஸ்திக்ன்ற பையன் தான் எல்லாமே செஞ்சிருக்கான் சார். ஓகே. அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ம். ஏத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க குடுத்தாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்கள்ட்ட இல்ல என் புள்ள வெளிய வந்ததுக்கு. ஓ! என் ஹாஸ்டல்ல என் புள்ளையோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஐடி கார்டு எல்லாமே அங்க தான் சார் இருக்கு. ஆனா அவங்க இல்லாம ஆக்கியிருப்பாங்க. என் புள்ளைய இல்லாம ஆக்குனாங்க. என் புள்ள இருந்ததுக்கு இல்லாம ஆக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா தமிழ்நாடே என் புள்ளைக்காண்டி கண்ணீர் விடுது. ம். சட்டசபையில பேச அனுமதிக்கணும். ம். உதயநிதி அண்ணா அவர்கள் கடைசி வரைக்கும் நின்னு எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். என் புள்ள செத்ததுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். யார் யாரு போதைப் பொருள் வித்தாங்க வாங்குனாங்க என் மகன் சொன்னனால என் மகன் இன்னைக்கு உயிரோடு இல்ல. நிச்சயமா. அமுதன் நீங்க கடைசியா உண்மைய பேசும்போது சொன்னா ஏதாவது தகவல் உங்கள்ட்ட சொன்னாரா? அமுதன் வந்து கடைசியா உங்கள்ட்ட என்ன பேசினார்? இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல என்ன இந்த மாரி தாக்க போறாங்கம்மா, இந்த மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் சொன்னாருங்களா? அப்படி சொல்லவே இல்லைங்க சார். என் புள்ள வந்து ரகசியமா அவங்க வச்சிருப்பாங்கன்னு தான் சார் என் புள்ள நினைச்சான். உண்மைய சொல்லியிருக்கான். லாஸ்டா எங்க வீட்டுக்காரர்கிட்ட திங்கட்கிழமை காலையில ஃபோன் பேசுனான் சார். ஓ! 9 மணிக்கு ஃபோன் பேசுனான். ஓ! காலேஜுக்கு போலையாப்பான்னு கேட்டா, முடி வெட்டிட்டு வர சொன்னாங்க. நான் முடி வெட்டிட்டு போறேன்னு சொன்னான். டைம் ஆயிருச்சேப்பான்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்ல நான் காரணம் சொன்னா நான் ஓடி போட்டுருவாங்க. கிளாஸ் சார்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போனான் சார். போனவன வழி மறைச்சு 2 பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க சார். ஓ! இங்க அமுதனும் ஸ்ரீமனையும் தூக்கிட்டு போயிருக்காங்க சார். ம். ஸ்ரீமனை மட்டும் 4 அடி அடிச்சு நீ ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ! ஸ்ரீமன் தான் இதை எங்களை சொல்றான். நாங்க ஸ்டேஷன்ல போயிருந்தப்ப சொல்றான். ம். என் பையனை மட்டும் தூக்கிட்டு போய் சாவுடா சாவுடான்னு சொல்லி கத்தியோட பின்புறம் வச்சு நெஞ்சில குத்து குத்துன்னு குத்தி ஓ! அங்க இருக்கிற மட்டையை எடுத்து அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சிட்டாங்க சார். எங்கள்கிட்ட ஸ்டேஷன்ல சொல்லும் போது கூட அவங்க வந்து அமுதனை அடிச்சவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாங்க. அதனாலதான் இப்படி தாக்கப்பட்டிருக்கான், இவ்வளோ அடிபட்டிருக்கான்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க சார். ஓ! கல்வி நிர்வாகம் வந்து முற்றிலும் பொய் சொல்றாங்க சார். நிச்சயமாவா நீங்க இவ்வளவு என் உண்மைகள பையனை சொல்றீங்க. பையனுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டசபையில ஒரு பக்கம் இது குழு மோதல்னு அரசு சொல்லுது. போலீஸ் ஒண்ணு சொல்லுது. கல்லூரி நிர்வாகம் ஒண்ணு சொல்லுது. அத பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்குமா? ஐயோ என் புள்ள கூடயே நானும் போயிருக்கணும் சார். என் புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. எந்த வார்டனையும் போய் அடிக்கல, எதுவுமே பண்ணல. ஏன் மாத்தி மாத்தி சொல்றாங்க? இப்ப என் புள்ள என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் சார். ஒரு நிமிஷமும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நான் ஏன்ப்பா சொன்னேன்னு கேட்டேன் சார். வெளியே வந்த உடனே ஓ! ஏன்ப்பா சொன்னேன்னு கேட்டேன். வெளியே வந்த உடனே இதான் சார் சொன்னான். எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னான் சார். ம். அவங்க என் முன்னாடியே கல்வி நிர்வாகம் சொன்னாங்க சார். ம். இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இருக்கு. காவல்துறை வந்து யார் யாருக்கு கஞ்சா விக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. சரி. அந்த பையன் கூட ஆசிக்கின்ற பையன் கூட சேராத. நீ நல்லா படிக்கிற பையன். ம். நீ சேராத அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே சொன்னாங்க சார். அப்புறம் எப்படி சார் போதைப் பொருள்ன்றது இல்லைன்னு எப்படி சொல்றாங்க சார்? ஓகே. நிச்சயமா நெறைய தகவல்கள மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவா தெரியுது. ஆமா சார். கண்டிப்பா ஒரு ஆமா தாயினுடைய சார். அந்த கண்ணீர் எதையும் இடையில குறுக்கிட வேண்டாம். நீங்க யார்கிட்டயாவது சொன்னா ஒரு மன அழுத்தம் குறையுங்கிற அடிப்படையில, இன்னொன்னு அமுதனுக்கு இல்ல நீதி சார். கிடைக்கணும் என் அப்படிங்கிறதா? புள்ளைக்கு நீதி கிடைக்கணும் சார். கண்டிப்பாம்மா. என் புள்ளைய கண்டிப்பா. 20 பேர் சேர்ந்து அவங்க போதையில இருந்தனாலதான் மட்டும்தான் சார் அடிச்சிருக்காங்க. ஓ! அவங்க போதைப் பொருள் இல்லைன்னா என் புள்ளைய பாவம் புண்ணியம் பார்த்து 4 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க. ஓ! கொஞ்சோண்டு உயிர் இருந்தா நான் காப்பாத்தி கூப்பிட்டு வரலாம் தான் சார் போனோம். ஹாஸ்டல்ல எதுக்கு சார் இவங்க வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஓ! அப்புறம் ஏன் காலேஜ் லீவ் விட்டீங்க?
உங்க காலேஜ்ல இருக்க பையன் தானே அடிச்சிருக்காங்க. 20 பேரும் உங்க காலேஜ்ல கஞ்சா வித்த பசங்க தானே என் பையனை சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. உங்க உங்க உங்ககிட்ட நடவடிக்கை முதல்ல எடுங்க. தகவல் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கம்மா? அமுதன் வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, இல்ல கீழே விழுந்து என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க? அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணாங்க சார் 5 மணிக்கு. ஓகே. கால் பண்ணி அதன் பிறகு எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு. அமுதன் எடுக்கவே இல்ல. 9:30 மணிக்கு மேல காசு கேட்கறேன்னு சொன்னா, காலேஜுக்கு போறேன்னு சொன்னா, அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் போகவே இல்ல. 5 மணிக்கு மேல ஃபோன் வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்துச்சு. ஃபோன் பண்ணி, "சார் சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க பையன் இறந்துட்டான்" அப்படின்னு சொன்னாங்க. "என்ன சார் சொல்றீங்க? இறந்துட்டானா? எப்படி இறந்தான்னு?" கேட்டதுக்கு, "அவன் சூசைட் பண்ணிட்டான்" அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் சூசைட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டே எங்க வீட்டுக்காரர் வச்சுட்டாரு. பக்கத்துல இருந்தவங்க வேற ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி திரும்பி கேட்குறாங்க. "அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால ஏதோ ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னு" சொல்லிட்டாங்க சார். இந்த மாதிரி தகவல் எதுக்கு சொல்லணும்? ஓ. காலேஜ்ல இல்லாத பசங்கள எதுக்கு சார் இவங்க தகவல் சொல்லணும்? காலேஜை விட்டு வெளியே அனுப்புனேன்னு சொன்னாங்க இல்லைங்க சார்? ம். எதுக்கு சார் சொல்லணும்? முதல் தகவல் அவங்க தான் சொன்னாங்க. கல்வி கல்லூரி மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு பொய் சொல்றாங்க சார். அரசாங்க பேரு வரக்கூடாதுன்னு பொய் சொல்றாங்க. இந்துஸ்தான் காலேஜில் நான் கள்ளக்குறிச்சியில இருந்து என் பையனை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சேன் சார். சரி. படிக்க வைக்க நான் அனுப்பிச்சேன் சார். என் பையன் இல்ல. காலேஜ் தான் சொல்லணும். அதுக்கு காலேஜ் நின்னு இருக்கணுமா இல்லையா சார்? எங்க கூட காலேஜ் நின்னு இருக்கணும். என் பையனுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கணும். நிச்சயமா ஏன் சார் நிக்கல? காவல்துறை எப்படிமா நடந்துக்கிறாங்க? ஒரு பக்கம் கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்கிறாங்க, காவல்துறை என்ன மாதிரி விசாரிக்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன மாதிரி தகவலை கேட்கறாங்க? இப்ப அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு சுமதிமா? அவங்க வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை அவங்கள்ட்ட பேசுனதோட சரிங்க சார். ஓ. திங்கட்கிழமை பேசணும், செவ்வாய்க்கிழமை பேசணும். பையன் இறந்துருக்கான். நாங்க எல்லாரையும் கைது பண்ணிடுவோம் ஓகே. அப்படின்னு சொன்னாங்க சார். நான் வந்து கல்லூரி மேல புகார் பண்றேன்னு சொன்னதுக்கு, ஒரு கொலைக்கு ஒரு இதுதான் கொடுக்க முடியும், கேஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே. நீங்க ஐ விட்னஸா? ஐ விட்னஸ் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க அவங்கள வச்சுதான் விசாரிக்க முடியும். ஓகே. நாங்க கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட புகார் வாங்கல சார் அவங்க. சரி. நிச்சயமாமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு வேதனையோட பேசுறீங்க. இன்னும் தொடங்கும் போது உதயநிதி அண்ணா கடைசி வரைக்கும் எங்களோட கூட நிக்கணும், எங்களுக்கான குரலா ஒலிக்கணும் ஆமா நீங்க சார். சொன்னீங்க. அதுல மாற்று கருத்தே ஆமா இல்ல. சார். நிச்சயமா அவர் தான் கவன ஈர்ப்பு ஆமா தீர்மானம் கொண்டு வந்தார். திங்கட்கிழமை அதை பத்தி ஆமா சார். சட்டப்பேரவையில பேசுவோம்னு சொன்னா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அவர் பேசுறதுக்கு சட்டசபை அனுமதிக்கணும் சார். யாரும் குறுக்கிடக்கூடாது. என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். ஒரு பையனை போட்டு 20 பேர் அடிச்சிருக்காங்க சார். நான் எதுக்கு திரும்பி திரும்பி சொல்றேன்னா, என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பையனுக்கும் நடக்கக்கூடாது. நிச்சயமாமா. இந்த அரசாங்க பேருல கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு மூடி மறைக்கிறாங்களா சார்? உண்மையை சொல்லுங்க சார். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் என் பையனை அடிக்கணும்? எதுக்கு இவங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்லணும்? சொல்லுங்க சார். ஒரு நிச்சயமா. வடநாட்டுக்காரர் வந்து ஹாஸ்டல்ல இருந்து ஏன்பா வெளியே வராங்கன்னு கேட்பாங்களா சார்? சமையல் செய்யறவங்க வந்து கேட்பாங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். வார்டன் தான் சார் கேட்கணும். 11 மணிக்கு வெளியே வந்தாலும் போனாலும் வார்டன் தான் கேட்கணும். இதுல இருந்தே முழு பொய்ய சொல்றாங்க சார். எங்கள்கிட்ட எழுதி வாங்கலன்னு சொல்றாங்க சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டோ எடுத்தாச்சும் வச்சிருப்பேன் சார். என் பையன் கொன்னுட்டாங்க சார். என் பையனை கொன்னுட்டாங்க. நிச்சயமாமா, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றதை தவிர என்ன எனக்கு பேசுறேன்னு தெரியல. நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்குறீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் சத்தியமா உங்களுடைய சார்பாக நிச்சயமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நம்புகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிச்சயம் கேட்பாங்க. நீங்க திங்கட்கிழமை பார்க்க தான் போறீங்க. கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும் சார். எங்க கூட இருப்பாருன்னு நாங்க நம்புறோம் சார். அவர் தான் சார் முதல்ல சட்டசபையில பேசினாரு. எல்லா இது மாதிரியும் விட்டுறல சார். உண்மை வெளியே வரணும் சார். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன் சார். இல்லை, நிச்சயமாமா, கண்டிப்பா உங்களோட கூட நிற்பாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறதா மீண்டும் மீண்டும் எனக்கு சொல்ல தோணுது. இப்படியான சூழல்லையும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்றேன், வருத்தப்படாதீங்க.
அமுதனுக்கு மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஒரு தாயினுடைய உணர்வை நாங்க பார்க்குறோம். ரொம்ப நன்றிம்மா, எங்களோட வந்து நீங்க பேசுனதுக்கு நன்றி. என் புள்ள நிச்சயமா இல்ல அமுதனுக்கு சார், நீதி என் கிடைக்கும். புள்ள சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் புள்ள இல்ல சார், என் புள்ளைங்க மாதிரி என் புள்ளைய செத்துட்டான்னு கேட்டு போனதும் அவ்வளோ புள்ளைங்க வந்து நின்னாங்க சார். அவ்வளோ புள்ளைங்க வந்து நின்னாங்க. அந்த புள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாது சார். உண்மையை இதனாலதான் சார் யாரும் உண்மையை சொல்ல மாட்றாங்க. எந்த தவறு நடந்தாலும் ஓ நம்ம உயிர் போயிரும், ஓ படிப்பு போயிரும்னு ஓகே. பேரண்ட்ஸும் சரி, பசங்களும் சரி உண்மையை சொல்ல மாட்றாங்க சார். கண்டிப்பாக இந்துஸ்தான் காலேஜ் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார். நிச்சயமா, நிச்சயமாம்மா. இந்த ரொம்ப தகவல் என் கண்டிப்பா. பையன் இறந்த உடனேயே ம். எங்க சங்கராபுரம் தொகுதி ஓ உதயசூரிய அண்ணா வந்து உடனே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு சார். ஓ அவரு தான் ஏற்படுத்தி என்னை உண்மையை பேச வச்சாரு. ஓ மீடியா வர்றாங்க, என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, உண்மையான தகவலை போட மாட்றாங்க சார். பாதி பாதியா கட் பண்றாங்க சார். ம். அவர் இந்த லைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாம்மா, குரலே மங்கி போற அளவுக்கு அவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க. நன்றிம்மா, எங்களோட வந்து பேசுனது. எனக்கு இனிமேல் என்ன கேட்கறதுன்னு தெரியல. உங்களுடைய கேட்கறதுக்கான அந்த குரலை கேட்கறதுக்கான தைரியமும் எனக்கு இல்லை. நன்றி சுமதிமா. நிச்சயமா அமுதனுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக நிச்சயமாக பயணிக்கும். நன்றிம்மா.